போன வாரம் இந்த வீட்டுக்குள்ள நடந்த ஃபேக்டரி டாஸ்க்ல கியூசியாக பார்வதி அவர்கள் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த கியூசியா இருக்கக்கூடிய பார்வதிக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு சில அட்வான்டேஜஸை கொடுக்குறாரு. அவங்க பவர்ல கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அப்கிரேட் பண்றாரு. வெளியில வந்து அதன்படி பார்வதி டாஸ்கை விளையாடவும் செய்யறாங்க. அப்ப பார்வதி ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சொன்ன விஷயத்த தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட என்ன பேசியிருந்தோம், பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்க் இப்படி விளையாடுங்கன்னு சொல்றாரு, அதனால அவங்க அப்படி விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதே பிக் பாஸ் வினோத்தை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, என்ன அப்படின்னா, நீங்க இந்த வாரம் வந்து அவர் சொன்னாரு, நான் கேப்டனாக அவர் வந்து பதவி இருக்கும்போது சொன்னாரு, ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை பிக் பாஸ் கூப்பிட்டு ரிமைண்ட் பண்றாரு, ஆர்மி கேம்ப் மாதிரி நடக்கும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, சரி நானே உங்களுக்கு அதுக்கு ஒரு வழியை காட்டுறேன், வீட்டுக்குள்ள போங்க, எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு எல்லாருடைய டிசிப்ளினையும் செக் பண்ணுங்க. டிசிப்ளின்னா கையில் நகம் இருக்கா, ஏதாச்சும் பொருட்கள் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்களான்றதை செக் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. இவரும் வராரு, செக் பண்றாரு, எல்லாத்தையும் செக் பண்றாரு. பார்த்தா இவருடைய பர்ஃப்யூம் இவர் வச்சிருக்காரு, அது எடுக்கிறாங்க. அப்புறம் இவர் கையில வந்து ஒரு பீட்ஸ் போட்ட ஒரு பேண்ட் இருக்கு, சாமி கயிறு மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம் ஒவ்வொருத்தரும் செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தா அந்த விஷயம் நடக்குது. நீங்க வந்து இதை ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பிரவீன் வந்து சொல்லுவாரு, கூட கூட இவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் பிரவீன் வந்து வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சண்டை எக்ஸ்கலேட் ஆகுது. நான் இங்கே ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கியூசியாக பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்கை நீங்க செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, ஒரு வீட்டின் தலையாக பிக் பாஸ் சொன்ன ஒரு விஷயத்த பிரவீன்ராஜ் ஏன் செய்யக்கூடாது? அதுல எதுக்காக உங்களுக்கு கொஸ்டின் வருது? பிக் பாஸ் சொன்னாரு உடனே நீங்க வந்து ஒரு லூப்பை வச்சு நீங்க அந்த லூப்பை பிடிச்சி நீங்க பண்ணுவீங்களா? எஸ், அப்படிதானே பண்ணணும். பிக் பாஸ் என்ன சொல்றாரோ அதை தானே செய்யணும். அதுக்கு தானே வந்திருக்கோம் நம்ம. ஏன் பார்வதிக்கு அது தெரியல? இந்த சண்டை அப்படியே வந்து எது வரைக்கும் போகுதுன்னா, பார்வதி வந்து நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. இப்போ கோபமா வந்து ஒருத்தன் வந்து வாடா போடான்னு பேசுறதுக்கும், நார்மல் டைம்ல ஒருத்தன் வாடா போடான்னு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டே மச்சான் இங்க வாடா அப்படின்றதுக்கும் டேய் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருக்கா இல்லையா? சகட்டு மேனிக்கு எல்லாரும் ஏன்றாங்க, பார்வதி ஏ அப்படின்றாங்க, வினோத்தை ஏன்றாங்க, நேற்று கனியை ஏன்னாங்க, எல்லாரையும் ஏ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா ஆப்போசிட்ல பேசுற பர்சன் ஒரு வார்த்தை கூட பார்வதியை எதிர்த்து இந்த மாதிரி ஏ வாடி போடி அப்படி பேசல. அப்படி பேசியிருந்தா பார்வதி என்ன பண்ணியிருப்பாங்க? பார்வதி எதிர்த்து ஒரு விஷயத்தை கேட்டாங்க, நியாயமான விஷயம், அதை கேட்டிருக்கணும். கேட்டது நியாயம். எதை கேட்டிருக்கணும்? மூடிட்டு உட்காரு நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா பிரவீன, அது நியாயமான விஷயம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க பாருங்க, அது பார்க்கறதுக்கு சகிக்கல. வினோத் அவர்கள் உள்ள வந்து வராரு. ஏன் வினோத் சம்பந்தமே இல்லை வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்துல இருந்து பார்வதி நிறைய இடங்களில் வினோத்தை டார்கெட் பண்றாங்க. ஏன்னா வினோத் வந்து பார்வதிக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்த பேசிட்டார். இந்த ஒரு விஷயம் வந்து பார்வதிக்கு எப்பத்துல இருந்து இருக்கு அப்படின்னா, போன வாரம் நடந்த அந்த பிரச்சனையிலேயே கனி கிட்ட வினோத் பேசும்போது பார்வதி உள்ள போயிருப்பாங்க. போயிட்டு அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வினோத் வந்து கனி கிட்ட நியாயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி உள்ள போயிட்டு, ஏன்னா நீ என்னன்னா இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, இவங்கெல்லாம் அவங்க ஆளுங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க கிட்ட போய் நியாயம் பேசுறீங்க, இவங்ககிட்டலாம் நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது வினோத் வந்து அதை வந்து கண்டிச்சிருப்பார். நான் பேசுறேன், நீ எதுக்கு சொல்ற, எனக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அவங்க கிட்ட பேசும்போது நீ எதுக்கு அந்த மாதிரி சொல்ற, சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லியிருப்பாரு. அந்த அந்த ஒரு விஷயம் வந்து பார்வதி மனசுக்குள்ளே இருக்கு. ஸோ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, காலையில் கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டைக்கான காரணத்தை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த இடத்துல வினோத்தை வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க நம்ம பார்வதி. டபுள் ஸ்டாண்டர்ட். இப்போ ஒரே ஒரு கேள்விதான் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க கியூசியா இருக்கும்போது ஒரு விஷயத்த பிக் பாஸ் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது வை பிரவீன் செய்யக்கூடாது? ஆர்மி கேம்பா இருந்தா என்ன? நான் என்ன கேட்கிறேன், எது சொன்னாலும் ரிபல் பண்றேன் அப்படின்னா எப்படி? இது எந்த வேலை கொடுத்தாலும், இப்போ நேற்று கூட கனி அவர்கள்கிட்ட நடந்த பிரச்சனைகள் நம்ம என்ன சொன்னோம், அது போய் கையில் கொடுத்துட்டு வந்திருந்தா பிரச்சனை இல்லை, அது வந்து அவங்க கீழே வச்சது ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக. அதே மாதிரி கனி அவர்கள் பர்டிகுலராக டார்கெட் பண்ணி பார்வதியவே வேலை வாங்குறது வந்து அவங்களுடைய வெஞ்சன்ஸ். இப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் வெஞ்சன்ஸ் கேம் தான் போயிட்டு இருக்கு. வினோத் என்ன பண்ணாரு? சரி, இவங்க வந்து வினோத் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாருங்க,
பைத்தியக்கார நாயை சொன்னது தப்பு. அதுக்கு வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒருத்தரை ஸ்டாப் பண்ண முடியாது, பேசுகிறத ஸ்டாப் பண்ண முடியாது, அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. என் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமமாக மாட்டேன்னு திவாகர் சொன்னதை பார்வதி ஒரு வார்த்தை திவாகரை ஏன் கேட்கல? இந்த வாரம் திவாகர் கூட அவ்வளவு அந்யோன்யமாக பழகிறதுக்கான காரணம் என்ன? திடீர்னு மறுபடியும் அண்ணன் தங்கச்சியாக ஒன்று சேர்வதற்கான ரீசன் என்ன? சுயநலம். சுயநலம். பார்வதி இவர் கானா வினோத் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பார்வதியை நம்ம எப்படி நினைச்சோம்? எப்படி உங்களால திவாகர் கூட மறுபடியும் பேசி பழகி இன்னொருத்தரை வந்து பின்னாடி பேச முடியுது? வினோத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டாக நம்ம நினைக்கல, அவருக்கு அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பார்வதிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸை கொடுத்தோம். ஏன்? ஒரே ரீசன், சில இடங்களில் பொலிட்டிக்கலாக ரைட்டாக இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் தன்னை வந்து நோக்கி சார்ஜ் பண்ணாலும் சிங்கிளாக சமாளிக்கிறாங்க. இதுக்காகத்தானே. ஆனால் நீங்கள் சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் கேமை சேஞ்ச் பண்ணிகிட்டே போவீங்க. நேற்று வரைக்கும் திவாகர் வந்து உங்களுக்கு வந்து கேடுகட்டவன், மோசமானவன், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ என்னெல்லாம் பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியும், அப்படி பேசிட்டு இன்னைக்கு திவாகர் அண்ணன். நேற்று வரைக்கும் உங்க கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கமருதீனும் வினோத்தும் இன்னைக்கு உங்களுக்கு எதிரி. கமருதீன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, வினோத் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்டான ஒரு ஆளு. அந்த ஒரு சீனில் உட்காந்துருப்பாங்க. அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே திமிர் படத்தில் வர அந்த வில்லி மாதிரியே இருக்கும். சோஃபாவில் காலை போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க, அப்படியே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால வந்து அதை சகிக்க முடியாத அளவுக்கு போகுது. சீரியஸாக திவாகர் கூட இவங்க சேர்ந்து இப்படி ஒரு கேம் ஆடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ பார்வதி அவர்கள் செய்வது மிக 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 தவறான விஷயம். கொஞ்சமாச்சும் சூடு சொரணம் இருக்கணும். நேற்று அன்னைக்கு போன வாரத்தில் எஃப்ஜே வந்து சபரி காலை நக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார் இல்லையா? அப்படிதான் பார்வதி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது நிரூபணமாயிருக்கு. திவாகர் கிட்ட உட்காந்து பார்வதி என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க டீம் சேர்க்கிறீங்கல்ல, எதிரிக்கு எதிரி நண்பனாகிறாங்க. இப்ப வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு பிரச்சனை. திவாகர் வந்து வினோத்து மேல செம்ம கோவத்தில் இருக்காரு. வினோத்துக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை வருது. தலைவர் பேசிட்டு இருக்கும்போது வாடா போடான்னு பேசுறாங்க. அவர் பிரவீனை வந்து வாடா போடான்றாங்க, ஏன்றாங்க. இது வந்து அவர் சொல்றாரு, வினோத் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வாடா போடான்லாம் பேசாதீங்க, தப்பு. அவர் வந்து தலையினோடனே பார்வதி உடனே என்ன சொல்றாங்க, இத்தனை நாளாக நான் வாடா போடான்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்றாங்க. இத்தனை நாள் பிரவீனை வாடா போடான்னு அவங்க சொல்லி கூப்பிட்டு நான் பார்க்கல. அப்படியே சொன்னாலும் நார்மலாக நம்ம சொல்றதுக்கும் கோவத்தில் நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கோவத்தில் நார்மலாக இங்கே வாடி அப்படின்னு சொல்றதுன்றது வேற, இங்கே வரியா இல்லையாடி அப்படி சொல்றது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே தான் ஆண்களுக்கும் பொருந்தும். ஸோ பார்வதி அந்த இடத்துல இவர் வினோத் வந்து பேசும்போது வினோத்துக்கும் பார்வதிக்கும் சண்டை. எதுக்கு நீங்கள் கமருதீன் கிட்ட போய் அப்படி சொன்னீங்க, எதுக்கு இங்கே போய் இப்படி சொன்னீங்க, எதுக்கு அங்கே போய் அப்படி சொன்னீங்க. ஸோ வினோத் வந்து பார்வதிக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னொடனே திவாகர் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. திவாகர் கிட்ட போயிட்டு, அண்ணே அப்படிதானே, இவங்க அப்படிதானே, இப்படி தானே பேசுவாங்க, இப்படி தானே பண்ணுவாங்க, நீ பேசுனே, நீ சொல்றது தானே கரெக்டு அப்படின்றாங்க. என்னங்க இது? எவ்வளோ பெரிய நம்பிக்கை உங்க மேலே வச்சிருந்தா இப்படி சல்லிசலியாக உடைச்சிட்டீங்களே. என்றைக்குமே அரவிந்த் டாக்ஸ் டர்ட்டி கேமை சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ நான் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணலை, நம்ம வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இனிமேல் பார்வதி அவர்களை வந்து நம்ம எந்தெந்த இடங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் வருதோ எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் அரவிந்த் டாக்ஸ் எந்த விதமான நிலைப்பாடும் எடுக்காமத்தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை, எல்லார் சைடும் இருக்கக்கூடிய குட் பேடாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வைல்ட் கார்டு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம சூஸ் பண்ணுவோம் யார் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா போக போக தான் தெரியும், பார்க்க தான் புரியும் இந்த ஷோனுடைய தீமே தான். அதனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்வதி அவர்களுடைய இந்த டபுள் கேம் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.